பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிலையேற பெற்ற நாமத்தினாலே மீண்டுமாக இந்த வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலயமா உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரை கேட்ட செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் ஆண்டவருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். உபாகமம் 23வது அதிகாரத்திலே 5வது வசனம் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் பீலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணுகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற ஆண்டவர். அல்லேலூயா. வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு சாபம் இருந்தாலும் சாபத்தினுடைய சோத்திரம் விளைவு எது அப்படின்னு சொன்னால் தீராத வியாதி. எவ்வளோதான் நீங்கள் பிரயாசப்பட்டாலும் முன்னேற முடியாத சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வரும்போது இதெல்லாம் சாபத்துக்கு அறிகுறி. பிரியமானவர்களே, இந்த சாபமான வாழ்விலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஆசீர்வாதமான வாழ்வுக்கு தேவன் நம்மளை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை சாபங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமும் மாற்றுகிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் எந்தெந்த காரியங்களை மாற்றுகிறவர் அப்படின்னு ஒரு 3 காரியங்களை இந்த நாளிலும் நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. முதலாவதாக நீங்கள் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17வது அதிகாரத்துக்குள்ளே வரும்போது அந்த 17ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை 20லிருந்து 24 வரை நீங்கள் வாசித்தீங்கன்னா சில வசனங்களை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதனால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் சொதுர கூப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வரப்பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்ப வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவராகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா நம்ம துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவருங்க. அப்படிப்பட்ட தேவன் தாங்க நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கம் எப்படிப்பட்ட துக்கமாக இருந்தாலும் எலிசா இங்கே இடத்துல ஒரு ஸ்தோத்திரம், ஒரு அம்மாவுக்கு ஜெபிக்கிறாரு. குழந்தை வருது. திடீர்னு அந்த பிறந்த குழந்தை கொஞ்ச நாள் கழித்து அது இறந்து விடுகிறது. அதனால் மீண்டும் அந்த குடும்பம் பயங்கர துக்கத்தில் இருக்குது. அந்த நிலையில் இருக்கும்போது தான் எலிசா ஜெபம் பண்ணுறாரு. ஜெபித்த போது ஆண்டவராகிய கர்த்தர் அந்த துக்கமான வீட்டை சந்தோஷமான வீடாக இயேசு கிறிஸ்து மாற்றுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கி பிரியமானவர்களே, நிறைய பேருடைய வாழ்வில் துக்கம், ஏதோ ஒரு துக்கம் பிசாசு என்ன பண்ணுகிறான், கொடுத்து ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்துவும் சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி. அல்லேலூயா. நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர் இயேசு கிறிஸ்து. எப்படிப்பட்ட துக்கத்தில் இருந்தாலும் சரி, கர்த்தர் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவாராக. 2வது ஆண்டவராகிய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, சங்கீத புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் நம்ம ஸ்தோத்திரம் பார்க்கின்ற பொழுது, சங்கீதம் 6 நம்ம பார்க்கின்ற பொழுது, இந்த 6வது சங்கீதத்தில் 8, 9 வசனத்தை வாசிக்கின்ற பொழுது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் 2வது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த அழுகையின் சத்தத்தை, சோத்திரம், கூக்குரலின் சத்தத்தை, வேதனையின் சத்தத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாற்றக்கூடியவராக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அன்னாளுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த அழுகையை தேவன் ஆனந்த களிப்பாக மாற்றினார். சோத்திரம். தேவ ஆலயத்தில் அன்னாள் சோத்திரம் தன் இருதயத்தை ஊற்றி அவங்க அழுகுறாங்க. அந்த அழுகையின் சத்தம் கேட்கப்படுகிறது. ஆகார் வனாந்தரத்தில் தான் பிள்ளைக்கு தண்ணி கிடைக்கலையே, சாப்பாடு கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. அந்த அழுகை அந்த இடத்துல சந்தோஷமாக மாற்றப்படுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய அழுகையின் சத்தத்தை மாற்றுகிற தேவன், துக்கத்தை மாற்றுகிறவர்,
அழுகையின் சத்தத்தை மாற்றுகிறவர். மூன்றாவதாக யோபு 42 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 42 அதிகாரத்தில் 10 வசனத்தை வாசிக்கும் போது, யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். மூன்றாவதாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகளை மாற்றுகிறவர். சிறையிருப்புகளை மாற்றுகிறவர். சோதர, கடன் என்கிற சிறையிருப்பில் இருக்கிறீங்களா? வியாதி என்கிற சிறையிருப்பில் இருக்கிறீங்களா? சோதர், யாரும் தீர்க்க முடியாத வேதனை, கண்ணீர், நோய் அப்படிங்கிற சிறையிருப்பில் இருக்கிறீங்களா? தீர்க்க முடியாத காலகாலமாக இந்த வாழ்க்கை இது நடந்துக்கிட்டே தான் இருக்குதுங்க, இதை மாறவே மாட்டேங்குதுங்க, எவ்வளோ முயற்சி எடுத்தும் தீர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சிறையிருப்பில் சிக்கிக்கிட்டு இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து அந்த சிறையிருப்பின் வல்லமையை கர்த்தர் முறியடித்து உங்களுக்கு இயேசு ஜெயத்தை நிச்சயமாக தருவார். நம்புங்க, விசுவாசிங்க, தேவனை நம்புங்க, விசுவாசிங்க, இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. என் வாழ்க்கையில் இருந்த சிறையிருப்பு, சோத்திர கடன் சிறையிருப்பு, சோத்திரம் பில்லி சூனிய மாந்திரிகம் என்கிற சிறையிருப்பு என் வாழ்க்கையில் இருந்தது. இயேசு கிறிஸ்து என் சிறையிருப்பை மாற்றினார். உங்கள் சிறையிருப்பை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால் பிரியமலை மாற்றுகிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர நீங்கள் சோதர ஒப்பு கொடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக நம்ம துக்கத்தை சோதர சந்தோஷமாக மாற்றுகிற ஆண்டவர், அழுகையின் சத்தத்தை மாற்றுகிற ஆண்டவர். மூன்றாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை மாற்றுகிறவர். ஒப்பு கொடுங்க, இன்னைக்கு மாறும் உங்கள் சிறையிருப்பு. உங்களுக்காக ஜெபிக்கிற பிதாவே இயேசுவே, இந்த வேளை கூட சிறையிருப்பில் இருக்கிற அனைத்து மக்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நீர் விடுதலையாக்கும்படிக்காக நான் நன்றியோடு கூட சோதரிக்கிறேன். இப்பொழுதே ஒரு ஆண்டவரை சுகமாக்குகிற வல்லமை, இப்பொழுதே ஒரு தெய்வீக அற்புதம் செய்கிற வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். மலட்டு வாழ்வு மாறுவதற்காக நன்றி. தீராத தலைவலி நீங்கி போகிறதற்காக நன்றி. கடன் பிரச்சனைகள் இயேசுவே நீங்குவதற்கு வழிகளை திறக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லா சாபமான வாழ்வை மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். காத்து கொள்ள வழி நடத்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.